அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். பரந்தூர்ல விமான நிலையம் கட்டவே கூடாது அப்படின்னு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிற வண்ணம் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா கடந்த 700 நாட்களாக அவங்களோட களத்தில் நின்று போராடிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதற்கு என ஒரு தனி குழு அமைத்து நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா மக்களோடு மக்களாக அந்த பகுதியிலேயே தங்கி இப்போ வரைக்கும் அந்த கிராமத்தில் இருந்தபடி தான் பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிர்வாகிகள் தான் தற்போது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களுடைய வீட்டிற்கே சென்று அந்த பகுதியில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னும் அரசாங்கம் எந்த அளவுக்கு குளறுபடிகளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற எல்லா விவரங்களையுமே சீமான் இடத்துல சொல்லியிருக்காங்க. இவர்களோட சீமான் நடத்தியிருக்கக்கூடிய இந்த அவசர சந்திப்பு எதற்காக அப்படின்னா 700 நாட்களுக்கு மேல ஆகியுமே அரசாங்கம் இந்த ஒரு திட்டத்தை கைவிடாம அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடையே அவங்களுடைய நிலங்களை கையகப்படுத்துவதும் இதற்கு துணிந்து யாராவது போராடினாங்க அப்படின்னா அவங்கள சிறைப்படுத்துறதும் அப்படின்னு எல்லா வேலைகளையுமே அரசாங்கம் பார்த்தீங்கன்னா காவலர்களை ஏவி விட்டு போராடக்கூடிய அனைத்து மக்களையுமே சித்திரவதை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் இந்த நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா சீமான் இடத்துல சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு நம்பிக்கை தரும் வகையில் சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த போராட்டம் எப்போ உச்சகட்டத்தை தொடுதோ, எப்போ அரசாங்கம் உங்களே அப்புறப்படுத்த நினைக்கிறாங்களோ அப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளையும் ஆதரவாளர்களையும் அந்த பகுதியில் நம்ம இறக்கிடலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை தான் பார்த்தீங்கன்னா சீமான் உங்களுக்கு கொடுத்து அமைச்சிருக்காரு. பரந்தூர் விமான நிலையம் எதனால் அமைக்கக்கூடாது அப்படின்றதுக்கு ஏகப்பட்ட விளக்கங்களை சீமான் கொடுத்துமே அரசாங்கம் பார்த்தீங்கன்னா மக்களுடைய நலன் நமக்கு முக்கியம் இல்லை, நம்மளுடைய வாழ்வாதாரம் முக்கியம் இல்லை, நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி முக்கியம் இல்லை அப்படின்னு எதையுமே கண்டுக்காம உச்சகட்ட பணக்காரர்களுக்காகவே அரசாங்கத்தை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றதுக்கு இந்த பரந்தூர் விமான நிலையம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாகவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கோடிகளாக பணத்தை பேரம் பேசி அந்த விமான நிலையம் அமைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஒரு விமான நிலையம் அரசாங்கத்துக்கு கீழ் வராது, இது ஒரு தனியார் நபருடையது அப்படின்ற ஒரு அறிவிப்பை ஏற்கனவே கொடுத்திருக்காங்க. இதனால ஏகப்பட்ட கோடிகளுக்கு இது வித்திருக்காங்க அப்படின்றது சராசரியான மக்களுக்கு கூட தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்தினாலேயே மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விமான நிலையம் அமைக்கும் திட்டத்திற்கு ஆதரவே கொடுக்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்து துணிச்சலாக நின்று களத்தில் போராடிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த போராட்டம் அப்படின்றது அரசாங்கம் செவிசாய்க்கிற வரைக்கும் நடக்கும் அப்படின்னு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே துணிச்சலாக இருந்துட்டு இருக்காங்க. இந்த விவசாயிகள் அனைவருமே அவங்களுடைய சொந்த நிலத்தில் காலங்காலமாக விவசாயம் பண்ணக்கூடிய மக்கள், இந்த விவசாயங்களால் விடவே முடியாது அப்படின்றதுல இவங்க ரொம்பவே குறிக்கோளாக இருந்துட்டு இருக்காங்க. ஒரு விவசாயி அவருடைய நிலத்திற்காக இவ்வளவு போராடும் போது சாப்பிடக்கூடிய மக்கள் நம்மளும் நிச்சயமாக அதற்கு விசுவாசமாக இருக்கணும் அப்படின்றதுக்கு சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்திற்கு அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கணும்னு நினைக்கிற அனைத்து மக்களுமே இந்த போராட்டத்தில் கலந்துக்கலாம் அப்படின்றது தெரிவிச்சிருக்காரு. மேலும் இந்த போராட்டம் இப்போ நடக்கும் எல்லா விவரங்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க உரிமை குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.